விஜய் அண்ணாக்கும் சங்கீதா அண்ணிக்கும் டிவோர்ஸ். ஸோ இந்த விஷயம் வந்துட்டு புதுசில்லை இன்டர்நெட்டுக்கு 2-3 நாளாகவே இதை பற்றி ரொம்பவே வந்து எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் அதிகமாக வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. சங்கீதா, அதாவது விஜய் அவர்களுடைய மனைவி வந்துட்டு ரீசெண்டாக வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. ஸோ அது வந்து இப்போ பப்ளிக்லி அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை படிச்சுட்டு அதில் இருக்க பல விஷயங்கள் வந்துட்டு நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, ட்ரால் மெட்டீரியல் ஆகுது. ஸோ அதில் என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகை அவங்க கூட வந்துட்டு திருமணத்தை தாண்டி ஒரு உறவில் இருக்கிறதாகவும், அதனால் இவங்களோட திருமண வாழ்க்கை, இவங்களுடைய மென்டல் ஹெல்த், அவங்களோட சன்னோட மென்டல் ஹெல்த், டாட்டரோட சோஷியல் லைஃப், மென்டல் ஹெல்த், அவங்களோட சில்ட்ரன்ஸோட சோஷியல் லைஃப் அண்ட் மென்டல் ஹெல்த், இவங்களோட சோஷியல் லைஃப் அண்ட் மென்டல் ஹெல்த், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட பர்சனல் எடுத்து நம்ம பேச போகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அது அவங்களோட பர்சனல். Intelligent fellow. But why internet is becoming very very obsessed with someone's private news அப்படின்றது தான் வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பேசலான்னு இருக்கேன். Let's get into the video. Hi, hello, வணக்கம் and welcome to my YouTube channel. This is the Uncreative. So நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி TVK or else the biggest ஸ்டார் இன் கோலிவுட், அவருடைய மனைவி வந்து ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட பர்சனல் லைஃப் நிறைய வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ பேச்சு பொருளாக ஆகிட்டுருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாகவே வந்து செலிப்ரிட்டிஸ் டிவோர்ஸ் பண்ணுறது வந்து இட் பிகேம் வெரி நார்மல், வெரி வெரி நார்மல். இது வந்து என்னதான் நார்மலாக நிறைய விஷயங்கள் திருப்பி நிறைய செலிப்ரிட்டிஸ் டிவோர்ஸ் பண்ணாலுமே இன்டர்நெட் அதை அணுகக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்துட்டு இன்னும் நார்மலாகவே வந்து ஆகலை. நமக்கு ஒரு வாட்டியும் ஒரு செலிப்ரிட்டி வந்து டிவோர்ஸ் பண்ணும்போது நம்மளோட சொந்த வீட்டில் ஏதோ அந்த சொந்தமாக அந்த விஷயம் நடக்கிற அளவுக்கு வந்து ஓவர் ரியாக்ட் ஆகிறோம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அண்ட் இல்லாத ஒரு விஷயத்த புனைவு கதையை வந்து புனைச்சு ஒன்றுத்தை வந்து ரெண்டாக மாற்றி நிறைய விஷயங்களை வந்துட்டு ஓவர் பாப்புலேட் பண்ணி பேசுறதுல நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது இந்த விஷயத்துல நடந்துட்டு தான் இருக்குது. ஒன்றுன்னா அதை 10 சொல்கிறது. ரீசெண்டாக கூட ஒரு விஷயம் நடந்துச்சு. தனுஷ் அண்ட் மிருணால் தாக்கூர் இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க February 14 அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நானே அதை பற்றி கூட வந்து பேசியிருந்தேன். பட் இப்படி தொடர்ந்து நடக்கும்போது அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் அ டை ஹார்ட் தனுஷ் ஃபேன். ஐ டுக் இட் வெரி ஃபன்னியர் வே பிகாஸ் ஐ நோ தட் இட்ஸ் நாட் கோனா ஹேப்பன். ஈவன் இஃப் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், தட்ஸ் நன் ஆஃப் மை கன்சர்ன். கரெக்டாக வந்து தனுஷும் மிருணால் தாக்கூர் பற்றி மட்டும்தான் பேசுச்சான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அதில் சம்மந்தமே படாத தனுஷுடைய பசங்களை வந்து பேசியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மிருணால் தாக்கூர் வந்து அவரோட சித்தி, அந்த மாதிரி பல மீம்ஸ் வந்துட்டு அதில் வந்து பேசினாங்க. அவ என்ன பார்த்து சிரிச்சுனே அந்த குழந்தைக்கு ஒரு கிஸ் அடிப்பா, எனக்கே கொடுத்தா மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் நானுமே வந்து சில மீம்ஸ் ரியாக்ஷன் மாதிரி வந்து பண்ணியிருந்தேன். ஐ ஃபீல் பேட் ஃபார் தட் பிகாஸ் யூனோ சம்டைம்ஸ் வி நீட் டு திங்க். இப்போ இவங்க சொன்னதுக்கப்புறம் நான் யோசிக்கிறேன், லைக் அவங்களுடைய பசங்களோட மென்டல் ஹெல்த் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. ஹவு தேர் மென்டல் ஹெல்த் வுட் ஹேவ் பீன். someone is talking bad about their father. வேற யாரும் இல்லை, அவங்களோட அப்பாவை பற்றி அப்படி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போயும் அது நடந்துட்டு இருக்கு. அண்ட் இது எப்போ அவங்க பெட்டிஷன் கொடுத்துட்டாங்க, அதனால இப்போ நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. பட் இதுக்கு முன்னாடி பேசலையா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்தாங்க. ஒரு நடிகை கூட மட்டும்தானே கிடையாது, பல நடிகை கூட சேர்த்து வச்சு சித்தி, பெரியம்மா, அம்மா, அப்பா என்னென்னமோ வந்து பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இது இவருக்கு மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பல பேருக்கு நடந்திருக்கு. சில டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்க வந்து அவங்களோட பர்சனலை வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால தான் இவங்களே மாறி வந்து திட்டிக்கிட்டாங்க. அதனால தான் வந்து இன்டர்நெட்டில் இவ்வளோ மோசமாக போயிடுச்சு. இதனால தான் இவங்க எல்லாருமே அட்வான்டேஜ் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இஃப் யூ டேக் தனுஷ் அண்ட் மிருணால் தாக்கூர், லைக் தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த், அவங்களோட கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 2 பேரும் ப்ளேம் பண்ணவே இல்லை. பட் எல்லா பிரச்சனைக்கும் தனுஷ் தான் காரணம், எங்கே யாருக்கு டிவோர்ஸ் நடந்தாலும் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு ஒரு பக்கம் போகும். அவரோட டிவோர்ஸ் கேஸ்க்கு பல விஷயங்கள், பல ட்ரால்ஸ் வந்து இருந்துச்சு. இப்போ விஜய் அண்ட் சங்கீதா அவங்களுடைய விஷயத்தை வந்துட்டு அவங்களுடைய கட்சி கூட ரிலேட் பண்ணி, எதிர்கட்சி கூட ரிலேட் பண்ணி, அண்ட் மோர் ஓவர் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே மென்டலி டாண்டிங்கான ஒரு மாதிரி ரொம்ப ட்ரெயினிங்கான ஒரு விஷயம். அது நம்மளோட இவ்வளோ வருஷம் வாழ்ந்த ஒருத்தர் வந்து நம்ம பிரியறது அப்படின்றது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இந்த மனதளவில் ஒரு ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்லேருந்து 2மே மாறணும்.
ஒரு விஷயம் மாறணும் இல்லையா? அதுக்கு வந்து நிறைய அவங்க வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்கும். ஸோ இதுக்கு நடுவில் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் பொழுது இன்னும் அவங்க வந்து இதனால் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஆக்சுவலி இப்படி இருந்துச்சு, இப்படி இப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் சங்கீதா வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி இருந்துச்சு, இப்படி இதனால நான் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கேஸ் நடக்கும். இது வந்து அந்த நடிகரோட தரப்புல இருந்து ப்ரூவ் பண்ணணும். ஆர்எல்ஸ் அந்த அவங்களோட ஒய்ஃபோட தரப்புல இருந்து நான் சொல்றது உண்மைன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படின்னு தீர்ப்பு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போவே வந்து அவங்க வந்து சந்தேகிக்கிறாங்க, இப்படி இதனால நடந்துச்சுன்னு சொல்றாங்க. கோர்ட் வந்து நம்ம சொல்றது ஓகே கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்காது. நம்ம சொல்ற ஒரு சென்டென்ஸும் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதுக்கப்புறம் தான் கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்கு. அண்ட் தென் டிவோர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே எத்தனை வருஷம் வாழ்ந்திருந்தாலும் செட் ஆகலைன்னா செட் ஆகலை தான். ஒன்றா இருந்திருக்கலாம், அது இப்படி பண்ணி இருந்திருக்கலாம். ஒரு தேர்ட் பர்சனாக நம்மளே இவ்வளோ யோசிக்கும் பொழுது இன் தேர் ஷூஸ் அவங்க யோசிச்சுட்டு இருக்க மாட்டாங்களா? லட்சம் வாட்டி யோசிச்சுருப்பாங்க. பிகாஸ் தே நோ சம்திங் கம்ஸ் அப் டு என்ன சொல்கிறது பப்ளிக் ஐஸ் எல்லாமே நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் தேர் டேக்கிங் திஸ் டெசிஷன்ஸ் சம்திங் இஸ் நாட் கோயிங் குட். அஃப்கோர்ஸ் இப்போ இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அவரோட தரப்புல இருக்கிற விஷயத்தை நம்ம கேட்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன நடந்திருந்தாலும் அது நம்மளை பாதிக்க போறதே கிடையாது. தங்கம் விலை ஏறதான் போகுது, ஆயில் ப்ரைஸ் ஏறதான் போகுது, நம்ம எல்லாருக்கும் வேலை வந்து போகுது ஏஐனால. இவங்களோட விஷயம் நம்மளுக்கு எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் ஆக போகிறதே கிடையாது. பட் நம்ம பண்ணுற சில விஷயம் இருக்குல்ல, நம்ம அவங்கள டாண்ட் பண்ணுறோம், இல்லைனா வந்துட்டு அந்த ஆக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு அவங்கள அசிங்கப்படுத்துறது, இல்லைனா வந்து அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஆக்டர் அசிங்கப்படுத்துறது, இது எல்லாமே அந்த பர்டிகுலர் பர்சனை டைரக்டராக கண்டிப்பாக இம்பேக்ட் பண்ணும். பிகாஸ் இது ஒரு ரெண்டு மீம் கிடையாது அவங்க கடந்து போகிறது. The whole internet stop this for now. This is not only for this particular actor and actress. This can go to anyone. எல்லா ஆக்டர்ஸுமே இது நடந்துட்டு இருக்கு. நாட் ஒன்லி ஆக்டர் ஆர் ஆக்டர்ஸ், எனி ஒன். இப்போ உங்கள் ஃபேமிலியில் யாரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போதும் இன்டர்னலாக நம்ம இதெல்லாம் பேசிப்போம். வந்து கரெக்டாக இந்த பொண்ணு மேலே தப்பு, அவன் மேலே தப்பு, இவ தான் அப்படி. See, already they have going through very bad phase. நம்மளால சப்போர்ட்டிவாக இருக்க முடியலனாலும் தொல்லையாக இருக்க வேணான்றது தான் என்னோட ஒரு இது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த டே. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் இதே மாதிரியில் வேறு மாதிரியான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, tata, bye bye.